அருளப்பெற்று அவை அனைத்தும் அவர்களிடமே நிலைத்து செழித்து வளரும். இதைத்தான் இங்கே நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் என்றுரைக்கிறார் பாலதேவராயர் சுவாமிகள். இவ்வரியில் செல்வம் என்ற சொல் பணம் பொருளை மட்டும் குறிக்கவில்லை. அதையும் தாண்டி கல்வி, வீரம், தனம், தானியம், மக்கட்பேறு, பூரண உடல்நலம், நிலையான புகழ், வற்றாத வளமை என அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு அருளும் அனைத்து செல்வங்களையும் குறிக்கிறது. நம் மனதை ஒருநிலைப்படுத்தி கந்தனை நெஞ்சில் நிறுத்தி கவசம் ஓதுபவர்களின் வாழ்வில் மேற்கூறிய அனைத்து செல்வங்களும் விரைவில் வந்து சேர்ந்து அது அவர்களிடமே என்றென்றும் நிலைத்து இன்னும் பன்மடங்காய் செழித்து ஓங்கி வளரும் என்பதே இங்கே செல்வம் பலித்து கதித்தோங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நிஷ்டையும் கைகூடும் என்ற சொல்லின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், சஷ்டி கவசம் படிப்பவர்களின் மனம் முருகனை ஒருமுகப்படுத்தி காணும். நிஷ்டை என்ற சொல் நம் ஐம்புலன்களின் இயக்கத்தை நிறுத்தி தியானத்தில் ஆழ்ந்து இருத்தல் என்று பொருள்படும். இது ஒரு வகையான ஆன்மீக பயிற்சி. இதில் நம் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு தியானத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. கண், காது, மூக்கு, வாய், உடல் போன்ற ஐம்புலன்கள் வழியாக நமது மனம் அலைப்பாயாமல் ஒருமுகப்படுத்தப்பட்டு கந்தனின் திருவடியை மைய புள்ளியாக கொண்டு நிலைநிறுத்தப்படுவதுதான் இங்கே நிஷ்டையும் கைகூடும் எனப்படுகிறது. சஷ்டி கவசம் படிப்பவர்களின் மனம் எளிதாக ஒருநிலைப்படுத்தப்பட்டு முருகனின் திருப்பாதத்தை பற்றி கொள்ளும். அதன்பின் நாம் செய்யும் எந்த ஒரு செயலிலும் நம்மால் கவன சிதறல் இல்லாமல் இயங்கி எளிதில் வெற்றியடைய முடியும். அடுத்ததாக நிமலனருள் கந்த சஷ்டி கவசந்தனை என்ற வரி நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நிமலனாகிய நம் முருகப்பெருமான் அருளி செய்த இந்த கந்த சஷ்டி கவசத்தை என்பதை தான். நிமலன் என்ற சொல் இங்கே தூய்மையானவன் அல்லது குற்றமற்றவன் என்று நம் கந்த கடவுளை குறிக்கிறது. நிமலன் என்ற சொல் நிர்மலன் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அஃதாவது மலங்களற்றவன். சஷ்டி கவச நூலை எழுதிய பாலதேவராயர் சுவாமிகளுக்கு அந்நூலை இயற்றும் திறனை அருளியது நம் முருகப்பெருமான் என்பதால்தான் இங்கே நிமலன் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.